அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 123வது செய்தி, சிலுவை சிந்தனை 3/10. ஓகே, சிலுவையை குறித்து நாம் இந்த லெந்தன் டேஸ்ல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் 3வது தியானம், அருமையானவர்களே, நாம் தேவ நீதிமான் ஆனோம். ரைட்? அப்படி என்றால் என்ன பொருள்? உங்க தலையில தேவ நீதியை வச்சு கட்டிட்டாருங்க. Righteousness imputed on the Calvary cross 2000 years back. எல்லாருடைய சிரசிலையும் தேவ நீதியை தூக்கி தேவன் வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலுன்னு உனக்கும் தெரியும், உன் தகப்பனாகிய தேவனுக்கு தெரியும். ஆனா மதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? நீ அதிக நாள் உபவாசம் பண்ணினால் நீதிமான ஆகிவிடலாம் என்கிற பொய்யை உன்னை நம்ப வச்சுட்டாங்க. உபவாசம் பண்ணினாலும் உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய பக்தி, அருமையானவர்களே, இவைகளை கொண்டு நீங்கள் தேவ நீதிமானாக முடியும் என்றால் அவர் சிலுவைக்கு போயிருக்கவே மாட்டார. ஐயா, மனிதனால் முடியாது. எதை முடியாது? தேவன் எதிர்பார்க்கிற நீதிமானாக மனுஷனால் மாறவே முடியாது. இதை உணரத்தக்கதாக தான் தேவன் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். ஐயா சாமி, எங்களால முடியல. ஒருவனும் நல்லவனும் இல்லை, ஒருவனும் நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் கீழ்ப்படிந்தவனும் இல்லை. ஒன்றிலே தகர்னாலும் 0 மார்க் தான், 50 மார்க்ஸ் கிடையாது, 25 மார்க்ஸ் கிடையாது, 90 மார்க்ஸ் கிடையாது. நியாயப்பிரமாண கட்டளைகளிலே யாக்கோபுல வாசிங்க, ஒன்றிலே தவறினாலும் 0 மார்க். அருமையானவர்களே, அப்போ என்ன செய்யணும்? தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்து அவனோடு உறவாடி வாழ விரும்புகிற தேவன் உன்னை தகுதிப்படுத்தும்படியாக இயேசுவையே உனக்கு தகுதியாக்கிட்டார். பலமுறை சொல்லியிருக்கிறோம். எனவே நம்ம அதை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை? 1 கொரிந்தியர் 1:31, அவரே, எவரே? இயேசுவே உன்னை தகுதிப்படுத்தும்படியாக. எதற்காக தகுதிப்படுத்த வேண்டும்? உன்னை சிருஷ்டித்த உன் தகப்பனாகிய தேவன் உன்னோடு உறவாட, உன்னோடு உலாவ, உன்னோடு நடனமாட, உன்னோடு சந்தோஷப்பட விரும்புகிறார். அப்போ உன்னோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். நீ ஐக்கியப்பட வேண்டும் என்றால் உன்னை தகுதிப்படுத்த வேண்டும். அந்த தகுதி மனித ரக தகுதி அல்ல, தேவ ரக தகுதி. ஆகினால்தான் அதற்கு பேரு தேவநீதி. ஆனால் இன்றைய மதமானது எதை நம்புகிறது? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா நீதிமான் ஆகிவிடலாம் என்கிற பொய்யை நம்புறாங்க. என்னுடைய வியூவர்ஸ், நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் பிரியமானவர்களே. அதை பவுல் எவ்வளவு வேதனையோடு எழுதுகிறார் பாருங்கள். ஐயோ இஸ்ரவேலர்களே! ரோமர் 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்ய விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல, முட்டாள்தனமாக வைராக்கியம் பாராட்டுறாங்க. எப்படி? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு, விருத்த சேதனத்தை கை கொண்டு, மிருகங்களை பலியிட்டு தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் முட்டாள்தனமாக வைராக்கியமாக இருக்கிறார்கள். இன்னும் 3 மற்றும் 4வது வசனங்கள் எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஐயா, நீங்கள் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் ஆக முடியும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் ஐயா விசுவாசிப்பது எளிதானது. இட்ஸ் சோ ஈஸி. ஆமென். விசுவாசிக்கிற எவனும், அடிஷனல் குட் நியூஸ், அடிஷனல் சுவிசேஷம் ஒன்று சொல்றேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா இல்லையா? ஆகையினால நீ விசுவாசிக்கிறா. ஆனா உனக்கு ஒன்று புரியல, நான் இன்னும் கீழ்ப்படுதல்ல குறைவு இருக்குதே இல்லையா? இதை குறித்து பழைய செய்திகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீ விசுவாசியா இருக்கிறதுனால நீ தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். சிலுவையிலே அதை தேவன் பரிபூரணமாக நடத்தி விட்டார் மகனே. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு, நல்லா கவனிக்கணும், தேவ நீதி ஆகும்படிக்கு, நீதிமான் ஆகும்படிக்குள்ள,
தேவ நீதியாகும்படிக்கு. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கும் நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. உன்மேல இருந்த அநீதி, அக்கிரமம், பாவம் எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல வைத்ததுனால அவர் பாவமானார். அவர் மேல இருந்து தேவ நீதி தூக்கி உன்மேலும் என் மீது வைத்ததுனாலே நாம் தேவ நீதிமான் ஆனோம். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்டனா பாக்கியவான்கள். நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். எதை பெற்றுக்கொண்டீர்கள்? தேவ நீதியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகினால்தான் என்னுடைய செய்தி உங்களுக்கு பிடிக்குது, புரியுது. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். எதை? தேவ நீதியை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். You have already got God's righteousness. It has been already imputed upon you. Amen. Righteousness imputed. உன் தலையில வச்சு கட்டிட்டாருப்பா. ஆசீர்வாதத்தை தலையில வச்சு கட்டிட்டார். என்ன ஆசீர்வாதம்? தேவ நீதிமான் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை உன் தலையில வச்சு கட்டிட்டாரு. உனக்கு உன் தலையில என்ன இருக்குன்னு தெரியல. You have already got it, really beloved. இதை நீங்கள் அறிந்து கொள்ள குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீர்கள். அது என்ன செய்யும்? உங்களை விசுவாச வீரனாக, வீராங்கனையாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. அருமையானவர்களே, பாருங்கள், இதைத்தான் பவுல் இன்னும் அழகாக எழுதுகிறார். இப்படி இருக்க நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க. எந்த வசனம்? 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்றன. ஆமென். நீ ஒரு புது சிருஷ்டிப்பா, புது சிருஷ்டி. அது என்ன சிருஷ்டி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போமா, யோவான்ட்ட கேட்போமா? யோவான்ட்ட கேட்டால் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு முழு ஃப்ளாஷ் அடிக்கலை, முழு வெளிப்பாடு இல்லை. அவர் என்ன சொல்றாரு? 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அவருக்கு வெளிச்சம் அடிச்சுது. ஆனால் அருமையானவர்களே, தேவ நீதியை நீங்கள் பெற்று இருக்கிறதுனாலே நீங்கள் தேவ நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்டேட்மெண்ட். நான் அதை பிடிச்சுக்கிட்டேங்க. எதை பிடிச்சிட்டேன்? நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை பிடித்து கொண்டேன். வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விபத்து இல்லை, விரக்தி இல்லை, பழுதொன்றுமே என்னில் இல்லை. இயேசுவே எனக்கு தகுதியானார். இயேசு என் தகுதி. அப்பா, இயேசுவே என்னை தகுதியாக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து அருமையானவர்களே கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதுக்கு சோர்ஸ் சொல்லிட்டார் பாருங்க. தட் இஸ் ஹிஸ் கிரேட்னஸ். மனுஷன் நம்ப மாட்டான், எனவே சோர்ஸே சொல்லிட்டார். அதை உங்களுக்கு வாசிக்கவா? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். John's Gospel chapter 10 verses 34 and 35 proclaimed by our master Jesus Christ. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்கு. சங்கீதம் 82 தேவன் சொல்லியிருக்கிற காரியத்தை இங்கே சொல்லுகிறார். எப்பா, தேவ வசனத்தினாலதான் நீங்கள் மறுபடி பிறந்து இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னால் சரி சாமி என்று ஏற்றுக்கொள்ளுவதுதான் தாழ்மை. அது எப்படி நான் தேவனாக இருக்க முடியும்? அவ்வளவுதான், நீ பாவத்திலே செத்து போயிடுவான். நீ பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டுமா? இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ள. அருமையானவர்களே, அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை பிடிச்சுடுங்க. ஆமென். என்னுடைய செய்தி, அடுத்த செய்தியை நீங்கள் கேட்கும் வரைக்கும் இந்த ஒரு வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க. இயேசு சொன்னதுனால சீரியஸா எடுங்க. தேவ வசனத்தை யாரோ போதிக்கும் பொழுது அந்த வசனத்தில் உள்ள வல்லமை தான் உங்களை ரட்சித்தது. ஸோ அப்போ நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ எனவே தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கிறதுனால தேவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சீல் பண்ணிட்டாருங்க. ஒருவரும் அசைக்க முடியாது. இது சிலுவை சிந்தை. ஆமென். அவர் மனிதன் ஆனாருங்க. மாம்சமும் ரத்தமும் கொடுக்கப்பட்டு அவர் மனிதனானார். ஏன் தெரியுமா? உன்னை தேவனாக மாற்ற முடியாது.
எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? அதனால தானே அடிக்கடி சொல்கிறாங்க, நோ ஒன் கேன் லிவ் அன் ஆர்டினரி லைஃப். எஸ், யூ கேன் லிவ் லைக் காட். தேவனை போல தான் வாழ முடியும். தேவன் எப்படி வாழ்ந்தார்? 3.5 ஆண்டு காலங்கள் தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்த பொழுது என்னெல்லாம் செய்தாரோ அத்தனையையும் செய்யத்தக்கதாக நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.